ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் அதிகமாக மசாலா சேர்க்காம குறைவான பொருட்களை நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு இது கூட சேர்த்து செய்ய போகிறோம். நல்ல சுவையாகவும் சட்டுன்னு செய்திடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவை முதல்ல வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு, இப்போது ஸ்டவ்வை நான் பற்ற வைக்காம தான் கடாயை வச்சுருக்கேன். 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, மிளகு சேர்த்து தான் செய்ய போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இதோடையே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிடலாம். நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கணும். மசாலா எதுவும் கரிஞ்சிடக்கூடாது. மசாலா கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வறுபட்டுடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின தேங்காய் துண்டுகளை இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மசாலா கூடவே 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததும் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போலவே 200 கிராம் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இஞ்சி கல்லில் வச்சு நல்லா இடிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட தக்காளி சேர்க்கணும். நான் 200 கிராம் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கலந்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா இது கூட கலந்து விட்டுறணும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் மிளகாய்த்தூள் சேர்க்கல. நம்ம அரைச்சி சேர்த்த மசாலா மட்டும்தான். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடணும். இடையிடையே திறந்து பார்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது திறந்து பார்க்குறேன். நல்லா கமகமன்னு வாசனையோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து உடைச்சி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை தூவிட்டு அரை மூடி லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் எடுத்திங்கன்னா இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள். எல்லோருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி இட்லி தோசை சாதத்து கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.